அடடா, சிறடிக்கு ஆசை சீரியல்ல என்னவெல்லாம் நடக்குது பாருங்க. மீனா சைக்கிள சிந்தாமணி ஆளுகள் தான் திருடினாங்கன்னு நம்ம முத்துவுக்கு எப்படியோ தெரிஞ்சு போச்சுங்க. உண்மையை தெரிஞ்சதும் முத்து சும்மா இருப்பாரா என்ன? நேரா கிளம்பி சிந்தாமணியை பார்க்க போயிட்டாரு. யோகா கிளாஸ் முடிச்சு சிந்தாமணி வெளியே வந்து தன்னோட காரை எங்கன்னு தேடிக்கிட்டு இருந்தாரு. அப்போதாங்க நம்ம முத்து அங்கே வர்றாரு. என்ன மேடம், காரை தேடுறீங்களா? அந்த காரை தூக்குனது நான் தாங்க அப்படின்னு ஒரு சவால் விடுற மாதிரி சொன்னாரு முத்து. இதை கேட்ட சிந்தாமணிக்கு என்னன்னே புரியல. என்னது, நீயா என் காரை தூக்குன? உனக்கு அவ்ளோ தைரியமான்னு அதிர்ச்சியாகி கேக்குறாங்க. உடனே முத்து சும்மா இல்லாம தன்னோட போன்ல இருந்த ஆதாரத்தை எடுத்து காட்டுறாரு. ஓஹோ, என் காரையே நீ தூக்குறியா? இரு, உங்க அம்மா கிட்ட சொல்றேன்னு சிந்தாமணி மிரட்டுனதும், அப்படியே நீங்க செஞ்ச வேலையையும் நான் சொல்றேன்னு ஒரு அதிரடி பதிலடி கொடுத்தாரு நம்ம முத்து. அப்போதாங்க முத்து, ஏன் நீ மீனா வண்டியை தூக்குனீங்கன்னு கேக்குறாரு. முதல்ல நான் அதெல்லாம் பண்ணல, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு மழுப்ப பார்த்தாரு சிந்தாமணி. ஆனா நம்ம முத்து விடுற மாதிரி இல்லையே. நீங்க உண்மையை சொல்லலனா உங்க காரை கொளுத்தி தீபாவளி கொண்டாடிடுவேன்னு ஒரு வெடியை போட்டாரு. முத்து இப்படி ஒரு மிரட்டல் விடுத்ததும் வேறு வழி இல்லாம சிந்தாமணி உண்மையை ஒத்துக்கிட்டாரு. அப்புறம் என்னோட காரை வரச் சொன்னா மீனா வண்டி எங்க இருக்குன்னு சொல்றேன்னு ஒரு கண்டிஷன் போட்டாரு. முத்துவும் சரின்னு சொல்லவும் அங்கே கார் வந்துச்சு. அந்த கார்ல ஏறி கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு அட்ரஸ் கொடுத்துட்டு, இங்கேதான் மீனா வண்டி இருக்குன்னு சொன்னாரு சிந்தாமணி. சிந்தாமணி சொன்ன அட்ரஸுக்கு நம்ம முத்து கிளம்பி போறாரு. அங்க போய் பார்த்தா, ஐயோ பாவம், மீனா வண்டி அங்க இல்லவே இல்ல. அங்க இருந்தவங்கள பிடிச்சு நல்லா அடிச்சு, வண்டியை என்ன பண்ணீங்கன்னு கேக்குறாரு. அவங்க, அந்த பைக் பீகாருக்கு அனுப்பிட்டோம் சார், இனி அது கிடைக்காதுன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் முத்துவுக்கு கோபம் தலைக்கேறுது. சரி, வண்டி இல்லைன்னா என்ன, காசை வசூலிக்க வேண்டியதுதான்னு முடிவு பண்ணிட்டாரு. திருடினவங்க கிட்ட எனக்கு உடனே 30,000 கொடுங்க, மிச்சம் 40,000 சிந்தாமணி கிட்ட வாங்கி தரணும்னு உத்தரவு போட்டாரு. அவங்களும் பயந்து போய் சிந்தாமணிக்கு போன் பண்ணி விஷயத்தை சொல்றாங்க. அடடா, இப்போதான் ஒரு பெரிய திருப்பம். சிந்தாமணி இந்த வேலையெல்லாம் செஞ்சது ரோகிணி சொல்லித்தாங்க. அதனால சிந்தாமணி நேரா ரோகிணிக்கே போன் போட்டு, எனக்கு 40,000 பணம் வேணும், கொடுக்கலன்னா இந்த வேலையை நீங்க தான் செய்ய சொன்னீங்கன்னு எல்லாத்தையும் சொல்லிடுவேன்னு ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. வேற வழியே இல்லாம ரோகிணியும் பணத்தை கொடுக்க சம்மதிக்கிறாங்க. அந்த பணத்தை தன்னோட கணவர் மனோஜ் கிட்ட கேக்குறாங்க ரோகிணி. அடடா, என்னங்க இது, ரோகிணி கேட்ட பணத்தை மனோஜ் கொடுத்தாரா? சிந்தாமணி கிட்ட பைக்க திருட சொன்னது ரோகிணி தான்னு நம்ம முத்துவுக்கு தெரிஞ்சதா? இந்த சுவாரஸ்யமான திருப்பங்களை எல்லாம் இனி வரும் எபிசோடுகள்ல தான் நாம பார்க்கணும். ட்ரெண்டிங் நண்பன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.